எத்தனையோ தலம் சுற்றினேன் மனம் அத்தன் குமாரன் முருகனை நாட அடங்கவில்லை. பக்தர்கள் வாழ் பிறப்பன் வலசை பதிதனிலே சத்தியமாய் கைகூடினது என்றார் பாம்பன் சுவாமி. தலங்கள் தோறும் நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு தலத்தில் மனம் அடங்கும், அமைதி பெறும். அந்த திருத்தலம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். சுவாமி சொல்லுகிறார், எத்தனையோ தலம் சுற்றினேன், கணக்கில்லை, மனம் அத்தன் குமாரன் முருகனை நாட அடங்கவில்லை. பக்தர்கள் வாழ் பிறப்பன் வலசையிலே சத்தியமாக கைகூடினது, இனி எனக்கு தாழ்வில்லை என்னார். அந்த முருகப்பெருமானுடைய பேரருளை பெற்று அந்த குக பரமேஸ்வரனுடைய பேரானந்தத்தில் சதா காலமும் திளைத்தவர் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள். அப்படி தலங்கள் தோறும் வந்து இறுதியாக அவர்கள் நீண்ட நாள் தங்கிய நகரம் எதுன்னா சென்னை மாநகரம். அவர் திட்டமிட்டு சென்னை மாநகருக்கு வரல. திருவருள் அவரை சென்னைக்கு செல் என்று ஒரு உந்துதலை கொடுக்கிறது. அதன் அடிப்படையிலேயே அவர்கள் சென்னை நகர் வருகிறார். முன்பின் பழக்கமில்லாத நகரம். ஒரு அன்பர் கூட அவருக்கு அறிமுகமானவர்கள் இங்கு கிடையாது. துறவு ஏற்றுக்கொண்டவர். அடுத்த வேளை உணவுக்கு அவரிடம் எதுவும் அந்த வாய்ப்பு இல்லை. ரயில் ஏறி வருகிறார். எழும்பூர் ரயில் நிலையத்தில் இறங்குகிற பாம்பன் சுவாமிகளை ஒரு அன்பர் வழிநடத்தி செல்லுகிறார். ஒரு அம்மையாரை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். காலையில் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா பதறி போகிறார் பாம்பன் சுவாமியுடைய திருவுருவத்தை பார்த்து. எனக்கு இரவிலே கனவு வந்தது, இந்த திருவுருவம் கனவிலே வந்தது, இவர் வருவார், அவருக்கு நீ உபசரணை செய்து மகிழ்வாயாக என்று எனக்கு இறைவன் கட்டளையிட்டான். அந்த உருவம் இதோ நிற்கிறதே என்று ஓடோடி சென்று அவரை வணங்கி உள்ளே அழைத்து செல்லுகிறார். அப்பொழுதுதான் பாம்பன் சுவாமிகளுக்கு புரிகிறது, ஓ, இறைவன் கனவின் மூலமாக பல அன்பர்களை ஆற்றுப்படுத்தி நமக்கு உதவி செய்யுமாறு பணிக்கிறான் என்கிற அந்த செய்தியை அவர் புரிந்து கொள்ளுகிறார். சான்றோர் பெருமக்களே, முருகப்பெருமானை நேருக்கு நேராக தரிசனம் செய்தவர் 1894ஆம் ஆண்டு. அவர் கடுமையான நிட்டையிலே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த சதுர குழி ஒன்றை உருவாக்கி பிறப்பன் வலசையில் அந்த பகுதி தாசில்தாரிடம் அனுமதி பெற்று ஊரார் அணையருடைய அனுமதியும் பெற்று அவர்கள் அந்த குழியிலே இறங்குகிறார்கள். அப்படி இறங்குவதற்கு முன்பாக ஒன்றை சொன்னார், யான் செவ்வேட் பரமனை தரிசனம் செய்வேன். எமது குருநாதர் அருணகிரிநாதருக்கு அவர் எவ்வாறு உபதேசம் செய்தாரோ அதே போன்ற உபதேசத்தை நான் பெறுவேன். அதுவரையில் என்னுடைய நித்தை கலையாது, கலைத்து விடாதீர்கள். உபதேசம் பெற்றால் மீண்டு வருவேன், இல்லையேல் மால்வே, மூடிவிடுங்கள் என்றார். நான் கையை நீக்குவேன். மதியம் நேரத்தில் 2 கவலம் உணவு வையுங்கள், எனக்கு தேவை என்றால் எடுத்துக்கொள்ளுவேன். அப்படி தேவை இல்லை என்று அந்த நிலை இருக்கிற பொழுது நான் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் விட்டு விடலாம்னா. 2 நாட்கள் தான் அதை எடுத்தார். ஏனைய நாட்களில் அவர் எடுக்கலை. கடுமையான நிட்டையில் சிவநெட்டையில் அழிந்து போய்விட்டார். ஆங்கில கணக்குப்படி 1894ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி அவர்கள் அந்த சதுர குழியில் இறங்கிய நாள். அதற்கு அடுத்ததாக 6ஆம் நாள் முருகப்பெருமானிடம் உபதேசம் பெற்று அந்த பெருநிலையை பெறுகிறார். அந்த பெருநிலையை பெற்ற பிறகு அவர்கள் எழுந்தாரா, வெளியே வந்தாரா என்றால் இல்லை, அவரால் வர முடியல. அந்த பேரானந்தம் இருக்கிறதே, அந்த ஜீவனும் சிவமும் இரண்டர கலந்த அந்த பேரின்ப நிலை, அந்த பேரின்ப நிலையிலிருந்து தம்மை விடுவித்து கொண்டு வருவதற்கு அவரால் முடியல. அதான் பரிபூரணானந்த போதம் என்றார். அந்த ஆனந்தத்தை தான் பரிபூரணானந்த போதம், பரிபூரண ஆனந்தம். அந்த பரிபூரண ஆனந்தத்தில் திளைத்து கொண்டு 7வது நாளிலே இருந்து 35வது நாள் வரையில் அவர்கள் அந்த சிவராஜ யோகத்தில் திளைத்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகுதான் முருகப்பெருமானுடைய பேரருள் அவரை வெளியே வருமாறு செய்தது. வெளியே வருகிறார். அது சித்திரை முழு நிலவு அன்றைய தினம். அங்கே ஆங்கில கணக்குப்படி 17/3/1894. அவர் உபதேசம் பெற்றது 22/3/1894. அவர் சொல்லுகிறார், எனக்கு இறைவன் தெய்வ நசையை முன்பாக கொடுத்தார், தெய்வ பக்தியை கொடுத்தார். எல்லோருக்கும் தேவை அந்த பக்தி தான், பக்தி உணர்வு. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்ற அந்த பெருநிலையை பெறுகிறார். தெய்வ பிரதான சைவ ஆசை பின் தந்தான். முதல்ல பக்தியை கொடுத்தான். அதற்கு பிறகு தெய்வ நெறியில் தலைமை வாய்ந்த சைவ சமயத்தில் அன்பை தந்தான். எத்தனையோ வகையான சமயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன, குவியல் குவியலாக குவிந்து கிடக்கின்றன. சமயங்களும் அதை சார்ந்த தத்துவங்களும் அதை நெறிப்படுத்துகிற நெறிமுறைகளும் எத்தனையோ. அதில் எது உயர்வானது, அதில் எது எளிமையானது, அது எந்த பாதையில் சென்றால் நமக்கு அது பெருமையை தரும், அது சிறப்பை தரும், இறைவனோடு நம்மை அடித்து விடும் என்று பார்க்கிற பொழுது சைவ சமயமே உயர்ந்த நிலை தத்துவம் என்ற
அந்த நிலையில இறைவனே அந்த அன்பை கொடுத்தார். அதுக்கு அடுத்ததாக சித்தாந்தத்தில் அன்பை விளையச் செய்தான். சித்தாந்தம் என்பதுதான் தத்துவ கோட்பாடு. எல்லாமல்ல எங்கும் நிறைந்த பரம்பொருளுடைய அந்த பேர் இலக்கணத்தை வெளிப்படுத்துகிற தத்துவம். அந்த பேரின்பம், அந்த தத்துவம் என்பது எது? பதி, பசு, பாசம் என்ற அந்த 3 நிலைகளிலே இருந்து வெளிப்படுவது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் 3 நிலைத்து நிற்கிறது, அனாதியாக இருக்கிறது, அழிவில்லாமல் இருக்கிறது, என்றும் உள்ளது. அந்த 3 எது? பதி இறைவன், பசு உயிர்கூட்டம், அதற்கடுத்து உலகம் அல்லது மாயை. இந்த 3ம் என்றென்றும் நிலைத்து நிற்கும். அறிவு விளக்கம் தந்த சுவாமி விவேகானந்தர் கேட்டார், 3 தான் இருக்க வேண்டுமா, 3க்கு மேல் இருக்கக்கூடாதா என்று கேட்டார். அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பணியை செய்து அவர் முதலாக இந்திய திருநாட்டிற்கு திரும்புகிறார். அவரை அமெரிக்க நாட்டிற்கு அனுப்பி வைத்த பெருமை நம்முடைய ராமநாதபுரம் சேதுபதி அவர்களுக்கு உண்டு. முதலாக அவரை பார்க்கும் பொருட்டு கப்பலில் அங்கேதான் வந்து இறங்குகிறார். ராமநாதபுரத்தில் தான் அவருக்கு முதலாக வரவேற்பு கொடுக்கிறார்கள். அப்பொழுது மிகச்சிறந்த சைவ சித்தாந்த பேரறிஞர் நல்லுசாமி பிள்ளை, ஆங்கிலத்தில் சிவஞான போதத்தை மொழியாக்கம் செய்தவர், அவர்கள் ஒரு சிறிய வரவேற்பு கொடுக்கிறார் விவேகானந்த பெருமானுக்கு. எங்களுடைய திருநாட்டில் திருஞான சம்பந்த பெருமான் எவ்வாறு பிற மதங்களுடைய தத்துவங்களை எல்லாம் அலசி ஆய்ந்து இதுவே உயர்ந்தது என்று நிலைநாட்டினாரோ, அதுபோல தாங்கள் இன்றைய தினம் அமெரிக்க நாட்டிற்கு சென்று உலக மதங்களை எல்லாம் ஆய்வு செய்து பிறகு இதுவே உயர்ந்தது என்று ஞான தெய்வத்தை ஏற்றி வைத்த வள்ளலே, வீரத்துறவியே, வருக வருக என்று நல்லுசாமி பிள்ளை வரவேற்பு கொடுத்தார். எங்கள் நாட்டில் ஞானசம்பந்த பெருமான் ஒருத்தர் இருந்தார்னார். ஞான நெறியிலே திளைத்து கொண்டிருப்பவர் விவேகானந்தர். புதிதாக ஒன்றை சொல்லுகிறாரே, இதுவரையில் நாம் கேள்விப்படாத ஒன்றை சொல்லுகிறாரே, யார் அந்த ஞான சம்பந்தர் என்று அவர் எண்ணுகிறார். அவர் வந்து அமர்ந்த உடனே அவரிடம் சொல்லுகிறார், ஞான சம்பந்தர் என்று சொன்னீர்களே, அதனுடைய விளக்கத்தை எனக்கு சொல்ல முடியுமான சுருக்கமாக சொல்லார் நல்லுசாமி பிள்ளை. பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் உண்மையை வெளிப்படுத்துவது சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தின் தலைமகனாக திகழ்பவர் ஞானசம்பந்த பெருமாள். அப்பொழுதுதான் அந்த தத்துவத்தை உள்வாங்குகிறார். அப்பொழுது கேட்கிறார், இந்த 3ஐ தவிர வேறு சொல்லக்கூடாதா? 7 இருக்கக்கூடாதா? 5 இருக்கக்கூடாதா? 10 இருக்கக்கூடாதா? ஏன் இந்த 3இல் கொண்டு போய் இதுவே தான் உண்டு, இதற்குமே இல்லை என்று எவ்வாறு சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த 3இல் எல்லாமே அடங்கி போகும்னு அவருக்கு விளக்கம் கொடுத்தார். இதுவரையில் நான் இது போன்ற ஒரு தத்துவ இயலை படிக்கவில்லையே, இனி நான் படிக்கிறேன் என்று படித்தார். சான்றோர் பெருமக்களை, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், பாம்பன் சுவாமிகள் முதலாக தெய்வ பக்தியை இறைவனுக்கு வழங்கினான். பிறகு சைவ சமயத்தில் அன்பை விளைய செய்தான். பிறகு சித்தாந்தத்தில் அந்த பற்றுதலை ஏற்படுத்த செய்தான். அதன் பின் உண்மையான யோகம் என்னும் சிவயோகத்தில் விருப்பத்தை உண்டாக்கினார். இந்த பெருநிலையை பெற்ற பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன செய்யும்னா, சிவயோகம் என்பது எது என்பதை புரிந்து கொண்டு அந்த சிவ யோகத்தில் தம்மை அழுத்திக் கொள்ளும். அந்த நிலையை அவர்கள் செய்தார்கள் என்று பாம்பன் சுவாமியில் சொல்லுகிறார். இறைவன் என்னை எவ்வாறு வழிநடத்தி சென்றான். ஆகவே தான் தாயுமானவர் சொன்னார், சைவ சமயமே சமயம்னார். ஏகாரம் கொடுத்தார். இருக்கிற சமயங்களிலே சைவ சமயமே சமயம், அதுதான் சமயம், உங்களுக்கு ஐயப்பாடு வேண்டாம், ஆக உடனடியாக பின்பற்றுவதற்கு தயாராக இருங்கள் என்ற அந்த நிலையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். சான்றோர் பெருமக்களே, பாம்பன் சுவாமிகளுடைய முடிந்த முடிவு ஏகதெய்வ வழிபாடு. அது யாம் முருகப்பெருமானே வரித்து கொண்டோ, நீங்களும் வரித்து கொள்ளுங்கள். அல்லது இயலவில்லை என்றால் உங்களுக்கு வேறொரு தெய்வத்தின் மேல் பற்றி இருக்குமேயானால் அந்த தெய்வத்தோடு நீங்கள் உறுதியாக உண்மையாக இருங்கள். அது ஒரு நாள் நாம் தொடர்ச்சியாக வழிபாடு செய்து பிறகு 2 தினங்கள் அதை விட்டு பிறகு 3வது தினத்தில் திரும்பவும் அந்த தெய்வத்தை வழிபடுவது என்பது வேண்டாம். வழிபாடு ஒரு மூத்தத்துக்குத்தான் இருக்க வேண்டும். அது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதில் உறுதியை காட்டுங்கள், உண்மையாக வழிபாட்டினை செய்து மகிழுங்கள், பேற்றினை பெறுங்கள் என்று அவர்கள் வெளிப்படுத்தினார். ஏகதெய்வ வழிபாட்டினை முன்னிலைப்படுத்தியவர் பாம்பன் சுவாமிகள். இப்போ சொல்லுகிறார், எனக்கு 5 முக சிவமும் 6 முக சிவமும் ஒன்றுதான். சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றுதான். தத்துவ குழப்பத்தில் வேறு வேறு என்று நீங்கள் எண்ணாதீர்கள், கருதாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ஏகதெய்வ வழிபாட்டில் முருகப்பெருமானை இவர் வணங்குகிறார். இவர் பிறந்த ஊர் ராமேஸ்வரம். யான் பிறந்த ஊர் ராமேஸ்வரம், அங்கே தான் செல்லேன். இப்போன்னா துறவு ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்றார், யான் பிறந்த ஊர் ராமேஸ்வரம், பாம்பன்னு சொல்லுகிறீர்களே, பாம்பன் சுவாமிகள் என்று சொல்லுகிறீர்களே என்று ஐயமிக்கு எழலாம் உங்களுக்கு.
அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்த இடம், குடும்பத்தோடு அவருடைய பெற்றோரோடு வாழ்ந்த இடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பன். அவர் பிறந்த இடம் ராமேஸ்வரம். அப்பொழுது ராமேஸ்வரத்தில் இருந்தார். ஆகவே அதை சொல்லுகிறார், யான் பிறந்த ஊர் ராமேஸ்வரம், அங்கே தான் செல்லே அந்த தலைமைய வேய்முருகை எங்கும் உள்ள தேவன் எனவும் என் கண் உள்ளது எனவும் கருதுகின்றேன். உவந்து எங்கும் உள்ளா, எனது உள்ளத்திலும் உள்ளா. ஆகவே நான் துறவு ஏற்றுக்கொண்ட பிறகு என் ஊரையும் துறக்க வேண்டும்னா, ராமேஸ்வரத்தையும் நான் துறக்கணுங்க, திரும்பவும் நான் அங்கு போக மாட்டேன்ன. இறுதி வரையில் அந்த அவருடைய மொழியை காப்பாற்றினார். அவர் உள்ளம் கவர்ந்த தலம் ராமேஸ்வரம். சிறு வயதிலே பல முறை சென்று சென்று வழிபாடு செய்து பேரானந்தத்தில் திளைத்த இடம் அந்த ராமேஸ்வரம் திருத்தலம். அந்த திருத்தலத்திற்கு மேற்கு கோபுர வாயில முருகப்பெருமானுடைய சன்னதி இருக்கு. அந்த சன்னதியில சுவாமி நிற்கிறாரு. தினந்தோறும் வழிபாடு செய்கிறார். செய்துவிட்டு உள்ளே சென்று ராமநாத ஈஸ்வரரிடம் நிற்கிறார். அந்த சன்னதியில நிற்கிறார். அது லிங்க வடிவம் அல்லவா, 5 முக சதாசிவ வடிவம். அதாவது சுவாமி என்ன நினைக்கிறாரு, 6 முக வடிவமாக பாவனை செய்யணும். நிற்கிற பொழுது அவருடைய கொள்கைப்படி 6 முக வழிபாடு, அறுமுக பெருமானுடைய உருவத்தை அந்த சிவலிங்க திருமணியில பார்க்கணும். அப்பொழுதுதான் ஏகதெய்வ வழிபாட்டினுடைய முடிந்த முடிவை அவர்கள் பெற்றார்கள் என்பதற்கு பொருள். சொல்லுகிறார். அது எப்படி சொன்னாரா, திருவளர் சதாசிவ சொரூபப்படி திருவளர் சதாசிவ சொரூபமாய் அவிர்கின்ற சிவலிங்க வடிவத்தை, அங்கு எழுந்தருளிய அந்த சிவலிங்க வடிவத்தை என் திட்டி கண்டிடும்போது, என்னுடைய கண்கள் காண்கிற பொழுது, நம் கடவுள் ஈதென்று சிந்தனை செய்து 5 முகமோடு உருவலர் அதோ முகமாக நனிபாய்வித்து என் உள்ள நடிவில் அமர்த்தி உபயமின்றே ஏகமாய் நோக்கும் என் நோக்கறிந்து உள்குமாறு அருள் செய்குவையேல். அப்படி சொல்றாரு பாருங்க. அறுமுக பெருமானாக சிவலிங்கத்தில் உருவாக்கி எழுந்தருளவித்து அந்த திருவுருவத்தை அப்படியே என் உள்ளத்தில் நிலை பெறுமாறு நிற்கச் செய்து நீ அருளை தருவாயேயானால் அருளினை வியந்து கவி பாடுவே. ஆக இது விசித்திரம் என்பேன், ஆனந்தம் ஆனந்தம் என்று குதி போடுவேன், அன்பர்கள் வன்மீன் என்பேன், வளமுழுகு ராமேஸ்வர் தலி மேலை வாயிலில் வளர் குமர குருநாதனே. இவர் பாடுற இடம் ராமேஸ்வரருடைய சன்னிதானத்தில். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதருடைய சன்னதியில் சிவலிங்க வடிவமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனியின் முன்பாக இவர் நிற்கிறார். முடிக்கிற பொழுது எப்படி முடிக்கிறார், வளமுழுகு ராமேஸ்வர் தலி மேலை வாயிலில் வளர் குமர குருநாதனே. அந்த மேற்கு கோபுர வாயிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை அங்கே பார்த்து மகிழ்கிறார். இதான் 5 முக சிவத்தை அறுமுக சிவமாக எவ்வாறு நாம் அதை உள்வாங்கி நம்முடைய வழிபாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதை அந்த சிறு வயதிலேயே அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது 63 நாயன்மாரருடைய திருநாமங்களை வெளிப்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு ஞான கருவூலம். பகவான் ரமணர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், அவரை போய் மகரிஷி மகரிஷி என்று உலகம் போற்றுகிறது. அவரிடமே கேட்டார்கள், மகரிஷி என்று சொல்லுகிறார்களே, உங்களை போற்றுகிறார்களே, அதற்கு எது காரணமாக அமைந்தது என்று நான் புரிந்து கொள்ளலாமான்னு அவரிடமே கேட்கிறார்கள். அடக்கமே வடிவமானவர் மகரிஷி ரமணர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, யான் பிறந்த அந்த திருச்சுழியல் என்கிற அந்த திருத்தலத்தில், அந்த திருக்கோயிலுக்கு முன்பாக எனது இல்லம் இருக்கும், எனது வீடு இருக்கும். தினந்தோறும் அந்த திருச்சுழியல் திருத்தலத்தை நான் வலம் வந்து வணங்குவேன். அப்பொழுது சிவன் அடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருத்தொண்ட தொகையை பாடுவார்கள். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து பொயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகைவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரி பொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்க அடியேன், அல்லிமன் முல்லையந்தார் அவர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே என்று தொடங்குகிற அந்த திருத்தொண்ட தொகையை முழுமையாக வெளிப்படுத்துவார். அதை கேட்டு 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 எனக்கு என் உள்ளத்தில் அந்த வரிகள் பதிந்து போய்விட்டன. பிறகு அந்த நாயன்மாருடைய உருவம் பதிந்து போய்விட்டது. நான் எண்ணாத நேரம் இல்லை, நான் சிந்திக்காத நேரம் இல்லை, தினமும் அந்த திருத்தொண்ட தொகையை சொல்லி வருகிறேன். அதனுடைய பலனாக இருக்கும் என்னை நீங்களெல்லாம் மகரிஷி என்பது. என்னை நீங்கள்லாம் மகரிஷின்னு சொல்கிறீங்களே, அது எது பலன், அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் திருத்தொண்ட தொகையை தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அல்லவா, அது காரணமாக இருக்கும், அதுதான் நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். ஆம்பத் சுவாமிகள் சொல்லுகிறார், அந்த திருத்தொண்டர்கள் எல்லாம் சிவனடியார்கள், அந்த சிவனடியார்கள் எல்லாம் குகேசனுடைய அடியார்கள் என்று பிரகடனப்படுத்துகிறார். எப்படி பிரகடனப்படுத்துகிறார், மறைமலை காழியான் யாரு, ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரையர், சேம மதிகொண்ட நாவலூரர்,
பொறைமலி சண்டி பூசல் நமினந்தி முருகர் புகழுடை தண்டியடிகள் கலையர் நிறைமதி நீலனக்கர் சோமாசி நேய அப்பூதியடிகள் அறிவோடு நேடி நின்ற அருளார் குகேசன் அடியவர்க்கு அடிமை நாமே. குகேசன் அடியவர்க்கு அடிமை நாமே. மேலே சொன்ன அடியார்கள்லாம் குகேசனுடைய அடியார்கள் என்று பிரகடனப்படுத்துகிறார். ஆக எந்த அளவுக்கு சிவம் வேறு முருகன் வேறு என்ற பிரிவு இல்லாமல் இரண்டும் ஒன்றுதான் என்று எண்ணுகிற அந்த மனநிலையில் சாமி திளைத்தார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அதான் சுவாமி சொல்லுகிறார், சிறிய வயது 15 வயதில் பாடலே அறியாத அந்த வயது பாடுகிற ஆற்றலை பெறுகிறார். பாடலே அறியா எளியேன் வாய் பாடல் உன் கிருபை எனவும் நினைந்தேன். பாடலே அறியாத என்னுடைய வாய் பாடியது, அது உனது கிருபை என்று நான் உணர்ந்தேன். நேடியே அறியாத என் நினைவு நினைந்துடல் கருதியும் மகிழ்ந்தேன். நேடியே அறியாத என் நினைவு அப்படின்னா உன்னை நினைந்தே அறியாத அறி. தினந்தோறும் இறைவனை நினைக்கணும். பல நேரம் நாம் நினைப்பதில்லை, மறந்து போகிறது. அந்த மறதி இல்லாத நினைவு என்ற ஒன்று உண்டு, அந்த பக்குவம் ஒன்று உண்டு. பல அடியார்கள் அதை பெற்று மகிழ்கிறார்கள், பல அடியார்கள் அது பெறவில்லையே என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். சுவாமி சொல்றாரு, நேடியே அறியாத என் நினைவு நினைந்திடல் கருதியும் மகிழ்ந்தேன். நான் நினைக்கிறேன், பாடவே அறியாத நான் இப்பொழுது பாடுகிறேன். உன்னையே நினைக்காத நான் இப்பொழுது உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். பாடல் ஓர் சதமாய பின், அந்த பாடல் 100 என்ற எண்ணிக்கைக்கு வந்த பிறகு, பாடல் ஓர் சதமாய பின் தேவை பணவன் மாதவன் சய தசமியில் உன் பீடம் ஆறாமனும் நல்க என் இதயம் பிடித்ததுவும் குக எனது அருளன்றோ. ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார். 100 பாடல்களை சுவாமி எழுதுகிறார், ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதுகிறார், சிவப்பு மையினாலே எழுதுகிறார். அவர் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த கடையிலே பணப்பெட்டியின் மேலே அந்த நோட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. கடைசியாக எழுதிய அந்த பக்கம் இருக்கிறது. சேது மாதவ ஐயர் என்கிற ஒரு அந்தனர், ஆகம அறிவை பெற்றவர், வேத ஆகமங்களை முற்றும் கற்று பெருநிலையிலே இருக்கக்கூடிய அந்த அன்பர் பாம்பன் சுவாமிகளுடைய தந்தையாருடைய நண்பர். அந்த பகுதியில் செல்லுகிற போது அந்த கடைக்கு வருகிறார். அந்த நோட்டு புத்தகத்தை பார்க்கிறார். பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிறார், இந்த புத்தகம் நோட்டு புத்தகத்தில் எழுதியது யார் என்று கேட்கிறார். அடியேன் தான் எழுதினேன் என்று சொல்லுகிறார். படித்து பார்க்கிறார், உயர்ந்த பாடலாக இருக்கிறது. அந்த உயர்ந்த பாடல்களை கொண்ட அந்த 100 பாடல்களை படித்த பிறகு சேது மாதவ ஐயர் என்ன சொல்லுகிறார்னா, அதுதான் சொல்றார், பாடல் ஓ சதமாய பின் தேவை பணவன் மாதவன். அவர் அந்த நோட்டு புத்தகத்தை வாங்கிட்டு, இதை நான் எடுத்துட்டு போறேன், புதுக்கோட்டையில் புலவர் குமாரசுவாமி பிள்ளைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மகா வித்வான் இருக்கிறாரு, எனது நெருங்கிய நண்பர், அவரிடம் இந்த பாடலை காட்டி எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டு மகிழலாம், இந்த புத்தகத்தை தாருங்கள்னு சொன்னார். எடுத்துட்டு போங்கன்னா அந்த மகா வித்வான் அதை படித்து எந்த திருத்தமும் செய்யாமல் மிகவும் உயர்ந்ததாக இந்த தொடக்க நிலையிலேயே முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய தத்துவ குறியீடுகளை எல்லாம் உள்ளடக்கி பாடுகிற பேராற்றல் இருக்கிறது என்றால் அது முருகப்பெருமானுடைய ஆற்றலை பெற்றவர்கள் தான், அருளை பெற்றவர்களால் தான் இருக்க முடியும், இல்லை என்றால் முடியாது என்று சார்த்து கவி ஒன்று எழுதி அனுப்பினார். அதை கொண்டு வந்து சேது மாதவையர் கொடுத்துட்டார். அதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து விஜயதசமி வருகிறது. அந்த ஆண்டு விஜயதசமி. அதற்கு முன்னால் அவரது கடைக்கு வந்து பாம்பன் சுவாமிகளை அழைக்கிறார். நாளை தினம் விஜயதசமி, உனக்கு ஒரு சிறப்பை நான் செய்ய போகிறேன், நீ இந்த இரவு ராமேஸ்வரம் வந்துவிட வேண்டும். அவ்வாறே செய்கிறேன்னு சுவாமி சொல்லிட்டார். அந்த இரவு ராமேஸ்வரம் சென்று தங்குகிறார். அதிகாலை நேரம் அந்த பாம்பன் சுவாமிகளை அழைத்து அந்த சேது மாதவையர் அக்னி தீர்த்தம் அருகே அழைத்து செல்கிறார், நீராடை செய்கிறார். அற்புதமாக அந்த சடாட்சர மந்திரத்தை அவருக்கு தீட்சையாக உபதேசம் செய்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார், பாடல் ஓர் சதமாகிய பின் 100 பாடல்கள் ஆன பின் தேவைன்னா ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் திருத்தலத்திற்கு தேவை என்று ஒரு பெயர் உண்டு. தேவை பணவன், பணவன் என்றால் அந்தனர், மாதவ சேது மாதவ ஐயர், தேவை பணவன் மாதவன் சயதசமியினார். விஜயதசமியை வெற்றி தசமியினார். சயதசமியில் உன் பீடம் ஆறாமனும் நல்க, சடாட்சர மந்திரத்தை அவர்கள் அருளிய உடனே என் இதயம் பிடித்ததுவும், என் இதயம் என் உள்ளம் உடனடியாக அதை பற்றி கொண்டது. சொன்ன உடனே பற்றி கொள்ளும். எண்ணங்கள் எல்லாம் எங்கேயாவது இருந்தால் பற்ற முடியாது. உடனடியாக அது அந்த உள்ளத்தில் போய் இறங்குகிற வகையில் கவனம் முழுவதும் அதிலேயே இருந்தார். திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் புகுந்து பொருந்தவே வந்து என் உள்ளம் புகுந்துனார். அவை பிராட்டியா விநாயகர் அகவில் என்ன சொன்னாரு? திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய்
பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்துனார். அந்த 5 எழுத்து மகாமந்திரம் பொருத்தமாக முழுமையாக ஐயமின்றி என் உள்ளத்தில் புகுந்து என்னை ஆற்றுப்படுத்தியது. ஒரு மகா வாக்கியத்தை எவ்வாறு உள்வாங்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அபை பிராட்டியார் முதலாக அதை சொன்னார். அதற்கு அடுத்ததாக அதே அணுகுமுறையில் பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிறார், என் இதயம் பிடித்ததுவும் குக எனது அருளன்றோ என்ற அந்த மெய்ஞான நிலையில முழுவதுமாக திளைத்து கொண்டே இருப்பவர் பாம்பன் சுவாமிகள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒவ்வொரு வேளையும் முருகப்பெருமானுடைய பேரருளினுடைய திறத்தை வெளிப்படுத்தி அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் சொல்லுகிறார். அந்த நூல்கள் தான் இயற்றினார். 6666 பாடல்கள், 6 மண்டலங்கள், 32 வியாசங்கள். இவை அத்துணையும் அவருடைய சொந்த காசிலேயே அச்சிட்டு நமக்கு வழங்கினார். வேறு எந்த அருளாளரும் தம்முடைய படைப்புகளை அவ்வாறு கொடுத்ததாக எனக்கு குறிப்பில்லை. நீங்களும் எண்ணி பார்க்கலாம். ஆனால் பாம்பன் சுவாமிகளுக்கு இறைவன் அந்த அமைப்பை கொடுத்தார். அவர் தவறாமல் அந்த பணியை செய்தார். அந்த 32 வியாசங்களும் அவராலேயே அச்சிட்டு கொடுக்கப்பட்டது. இவைகளுக்கு காரணம் எது அப்படின்னு அன்பர்கள் கேட்க, அப்பொழுது சாமி சொல்றாரு, வனப்பு மிக்க ஓர் சைவர் என் கனவில் வந்து என்னை கொடுபோய் பயசடிசில் இடிப்புற பிசைந்திரர் அதை என்னோடு இனிது அறிந்தியும் ஏகினர். என்ன சொல்லுகிறார்? என் கனவில் வனப்பு மிகுந்த ஒரு சைவர், பேரழகுடைய ஒரு சைவர், உருத்திராக்கம் தரித்த கோலம், திருநீர் அணிந்த கோலம், 5 எழுத்தை உச்சரித்தவாறு வருகிற அந்த திருவுருவம், இந்த பேரழகு வாய்ந்த சைவர் ஒருவர் என் கனவிலே தோன்றினார். என்னை அழைத்து சென்றார். வாழை இலையில உணவு கொடுத்து இனிப்பும் இணைத்து பிசைந்தனர். அதை என்னோடு இனிது அறிந்தியும் ஏகினர். எனக்கும் கொடுத்தனர், அவரும் உள்ளனர். பிறகு அவர் மறைந்தனர். அது தொட்டு உன்னை பழிச்சிடு கவிதையும் நூலோர் உணர்வும் வளர்ந்தன. உன்னை பழிச்சிடு கவிதையும்னா புகழ்ந்திடுகிற அந்த கவியாற்றல் என்னுள் எழுந்தன. அந்த கனவுக்கு பிறகுதான் உன்னை மேலும் மேலும் புகழ வேண்டும் என்ற அந்த கவியாற்றல் என்னுள் எழுந்தது. மேலும் நூல் ஆராய்ச்சி, தத்துவ நூல்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஞான உணர்வையும் யான் பெற்றேன். இவையும் உன் அருளே. தனிப்பதி பொருளே திரிபுரத்தை தகித்த புன்னகை சண்முக சிவமே என்று அந்த பாடலை அவர்கள் நிறைவு செய்கிறார். எல்லாமே அகச்சான்று. நான் சொன்ன வரலாறுகள் அத்துணையுமே சுவாமிகளுடைய வரிகள் தான். அவருடைய வரலாறே அவருடைய அகச்சான்றாக அமைக்கப்பட்ட பாடல்களை அடிப்படையாக வைத்தே அந்த வரலாற்றினை நாம் எழுதலாம். அதற்கு அடுத்ததாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த பின்னர் அப்பணவன் சொல்படி, பணவன்னா யாரு? அந்தலர் சேது மாதவையா. அவர் தான் சடக்கர மந்திரத்தை முதலாக உபதேசித்தவர் ராமேஸ்வரத்தில். அதற்கு அடுத்ததாக தன்னுடைய வாழ்க்கையில எது ஏற்பட்டது என்பதை சொல்லுகிறார். பின்னர் அப்பணவன் சொல்படி ஓர் பெண்ணை மணந்தனன், அவளும் நல்லவளே. காளிமுத்தம்மை என்கிற அந்த பெண்ணை 1878ஆம் ஆண்டு 25 வயது அவருக்கு நடக்கிற அந்த காலகட்டத்தில் வைகாசி திங்களில் ராமநாதபுரத்தில் அவருக்கு திருமணம் நிகழ்ந்தது. அவளும் நல்லவளே, என்னுடைய குறிப்பறிந்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணரசியாக அவள் திகழ்ந்தாள். அவள் நல்லவளாக இருந்த காரணத்தினால்தான் நான் முருகனை நாடி செல்லுகிறேன். முருகனோடு தினமும் நான் பேச விழைகிறேன். அவன் பக்கத்திலேயே இருக்க விரும்புகிறேன். ஆகவே இல்லறத்தை விட்டு நான் விலகுகிறேன், துறவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதற்கு உன் சம்மதம் தேவை என்கிற பொழுது முழு மன நிறைவோடு சம்மதித்தவர் அந்த மாதரசு. ஆகவே தான் அவளும் நல்ல ஆரம்பத்திலேயே சொல்கிறார், என்னை பார்க்கும் பொருட்டு எந்த நேரத்திலேயும் எந்த காலத்திலேயும் இந்த பாம்பனை விட்டு நீ நீங்கக்கூடாதுன்னார். நான் துறவை ஏற்று நான் வெளியேறுகிறேன், என்னை பார்க்க வேண்டும், என்னிடம் பேச வேண்டும் என்ற ஒரு வேட்கைக்காக எந்த காரணத்தை கொண்டும் இந்த மண்ணை விட்டு இந்த எல்லையை விட்டு நீ நீங்கக்கூடாதுன்னார். அம்மா கடைசி வரையில் அதை நிறுத்தி காட்டினார். அதான் பெண்ணை மணந்தனன் அவளும் நல்லவளே, என்னில் அன்புடை தந்தை பொன்றிடலும். எனது தந்தையார் கரைந்த பிறகு இல்லின் காரியம் என்னை நனி சூழ்ந்து, இல்லின் காரியம் என்னை நனி சூழ்ந்ததுன்னா இல்லற கடமைகள் என்னையே சார்ந்தன. தந்தையார் காலத்திற்கு பிறகு இல்லற கடமைகள் முழுவதையும் மேற்பார்வை செய்யக்கூடிய, முன்னின்று நடத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு என்னை வந்து அடைந்தன. அல்ல நற்பகல் கமலன் எனும் முனிவன் அருந்தமிழ் பணுவலில் என்னை குறித்து சொன்ன கட்டுரை உணர்ந்தனன், அதுவும் சுரேச நின் செயலே என நினைந்தேன். என்ன சொன்னார்? திருமணமானதை சொன்னார். தந்தையார் காலத்திற்கு பிறகு குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாளிலே கமல முனிவர் நாடி என்கிற ஒரு நாடி நூலை அவர்கள் படிக்க நேர்ந்தது.
அதில் அவர் குறித்த செய்திகளை, என்னை குறித்த செய்திகளை நான் அறிந்து கொண்டேன். இயல்பினேன் மறைவாகி என்மாட்டே இருந்த தூம பணுவலில் கண்டேன். அந்த நூலில் என்ன பார்த்தாரா, அந்த நூலில், ஞான நூலில் யாரும் அறியாது இயல்பாகவே எனக்குள்ளே மறைந்திருந்த ஒன்றையும் அந்த நூலில் கண்டேன். யாரும் என்னை புரிந்து கொள்ளலை, ஆனால் என்னுள் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை நான் புரிந்து கொண்டேன் அந்த நூலின் வழியாக. உயர்வொடு ஓமனை பாடிடுவான், அதில் வருகிறது. தமிழால் வேற்பெருவானை இவன் பாடுவான். பல் ஒன்மை நூல் குயில்வான், ஞான சாத்திர நூல்களை வெளிப்படுத்துவான். பல் சீடர் இயலோடு ஆர்குவர், உண்மையான பல சீடர்கள், பண்போடு விளங்குகின்ற பல சீடர்கள் இவருக்கு அமைவார்கள். ஆடல் இல் துறவாம், சித்து இல்லாத துறவை இவர் பெறுவார், வாழ்ந்து காட்டுவார். இவன் கரத்தோர் கபாலி முக்கோணமும் கையிலே ரேகை என்று சொன்ன அந்த நிலையில் நீ கடவுளாயதும் ஊழ்வழி அன்றோ. அவர் திருக்கரத்தில் முக்கோணத்தில் கைலாய ரேகை அமைந்திருக்கக்கூடிய அந்த காட்சி அந்த நூலில் பதிவாகியிருக்கிறது. இவருடைய கரத்திலேயும் அது இருக்கிறது. நான் உன்னை வணங்குவது என்ன, நான் செய்த பெரும்பேறு என்று அவர்கள் அந்த உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள். சான்றோர்களே, எதற்காக இவைகளெல்லாம் சொல்லுகிறேன்னா, பாம்பன் சுவாமிகளை அனுபவித்தால் தான் அவரை நூலை அனுபவிக்க முடியும். அதற்காக சொல்லுகிறேன். சாமிகளுடைய பேரவர்களை பெற்று மகிழ்ந்த பாம்பன் சுவாமிகள் சொல்லுவார், நான் ஒரு நாளிலே தென்னந்தோப்பிலே நான் உலா வந்து அந்த தோப்பை பார்வையிட்ட பிறகு நான் நடந்து வருகிறேன். அது ஒரு கோடை காலம். சுடு மணல், பாத அணி இல்லாமல் நான் அப்பொழுது வரையில் சாமி பாத அணி அணியலை. சுடு மணலிலே நடந்து வருகிறார். வேகமாக நடந்து வருகிற போது மிகப்பெரிய ஒரு முள் அவருடைய பாதத்திலே குத்தி விடுகிறது, உள்ளே சென்று விடுகிறது. வலியினாலே துடிக்கிறார். சற்று தன்னை தயார்படுத்தி கொண்டு நிமிர்ந்து அந்த ஒரு காலை தூக்கி அந்த மிகப்பெரிய முள்ளை எடுக்கிறார். வர முடியலை, அழுத்தமாக வெளியே இழுக்கிறார். மிகப்பெரிய வலியை அது தருகிறது. ரத்தம் பீரிட்டு வருகிறது. பிறகு மெல்ல மெல்ல நடந்து வீட்டிற்கு வருகிறார். இது யாருக்கும் சொல்லலை சுவாமி. அடுத்த நாள் காலையில் அந்த பாம்பனில் இருக்கக்கூடிய ஒரு தச்சன் 2 பாத குரடை தயார் செய்து அவர் இல்லத்தின் உள்ளே நுழைந்து சாமி இருக்காங்களான்னு கேட்கிறார். அவரிடம் அழைத்து செல்கிறார். சாமி, இந்த பாத குரடை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை கேட்கவில்லையே, பாத குரடை அணிகின்ற அந்த எண்ணம் எனக்கு இல்லையே. சாமி, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இரவிலே ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே எனக்கு இறைவன் காட்சி கொடுத்து பாப்பனில் இருக்கக்கூடிய குமரகுருதாசனுக்கு பாத குரடு செய்து கொடு என்று எனக்கு உணர்த்தினான். அப்படி உணர்த்திய அந்த உணர்த்துதலின் அடிப்படையிலே தான் நான் பாத குரடு செய்து தங்களுடைய திருவடியிலே சமர்ப்பித்திருக்கிறேன். சுவாமி, தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது சுவாமி மைமறந்து கண்ணீர் விட்டாரா. ஒடிய கோடையில் சுடு மணற்கனே குருதிவாய என் அடியில் ஏறுமுள் வடி கண்ணீரிலே நனைதல் உள்கி அம்மழவனுக்கு அணி குரடு அழித்திடு என்று அடியை நாடுமோ தபதிவால் புகன்று அருளோர் தன்னெளி இறைவ என்னையும் இடியனாகவே விடுவையோ அயில் மிளிர் கையாலேயே விபுதர் மிளியே என்று அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அவர் பாடலிலே பதிவு செய்கிறார். தான் பெற்ற அந்த பெருமையை அகச்சான்றாக அவர்கள் பதிவு செய்கிறார். மற்றொன்று உருத்திராக்கம் பெற்றது. உருத்திராக்க மாலை, புதிய ஒரு மாலை. சிதம்பரத்திற்கு சென்று அங்கே சிவ சிதம்பரம் பிள்ளை என்பவருடைய வீட்டில் தங்குகிறார். அந்த பெருமகனார் என்ன சொல்லுகிறார், சுவாமி, தாங்கள் அந்த சஸ்திர பந்தம் கொண்டவைகள் எல்லாம் இயற்றி இருக்கிறீர்கள். தங்க ஆனந்த கலிப்பு என்ற ஒரு பிரபந்தத்தை தாங்கள் வெளிப்படுத்த வேண்டும், அது எங்களுடைய விருப்பம் என்று கேட்கிறார். தங்க ஆனந்த கலிப்பு என்ற அந்த தலைப்பு என்ன பொருள், தங்கம் என்பது எது என்று நாம் எண்ணி பார்க்கலாம். நாம் என்ன எண்ணுகிறோம், தங்கம் என்பது உயர்ந்த ஒன்று, அது நகைக்கடையில் தான் இருக்கும், அது மிகப்பெரிய பொருள் கொடுத்து நாம் வாங்க வேண்டும். அணிகலன்களிலே மிகவும் உயர்ந்தது தங்கம். இதுதான் நம்முடைய சிந்தனை. சுவாமி சொல்லுகிறார், தங்க ஆனந்த கலிப்பிலே சொல்லுகிறார், சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம், சுயமான தங்கம் இத்தங்கம். சிவ சுப்பிரமணியம் என்கிற தெய்வம்தான் சுயமான தங்கம். 22 கேரட்டுக்கு மேலே சுயம். ஞான விண்ணாகின்ற தங்கம் நலம் நல்கும் திருப்புகழோன் கண்ட தங்கம். வானவர் மாமூடி தங்கம் நம்மை வாழ்விக்க வந்த பராபர தங்கம், நம்மை வாழ்விக்க வந்த பராபர தங்கம் அந்த சிவசுப்பிரமணிய தங்கம். இந்த தங்க ஆனந்த கலிப்பு என்ற இது முதல் பாடலையும் இறுதி பாடலையும் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். 10 பாடல். அது இந்த 10 பாடலை அவர்கள் வெளிப்படுத்துகிற அந்த நேரத்தில் அந்த சிவசண்முகம் பிள்ளையுடைய நண்பர் ஒருவர் பொன்னுசாமி பிள்ளைன்னு பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு அந்த கூட்டத்தில்.
சாமி இதை வெளிப்படுத்தியவாறு இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், அவருடைய பூஜை அறையில் புதிய உருத்திராக்க மாலை வந்தது, அதை பூஜை அறையில் வைத்திருக்கிறார். பொன்னுசாமி பிள்ளை தன்னை அறியாமலே எழுந்து போகிறார். அந்த உருத்திராக்க மாலையை எடுத்து அந்த சண்முகம் பிள்ளையிடம் கொடுத்து சுவாமியிடம் அணிவிக்க சொல்லுகிறார். இது ஒரு சில வினாடிகளிலே இது நடந்து விட்டது. அவர் தன்னை அறியாமல் எழுவது, அதை எடுப்பது, பிறகு இவரிடம் கொடுப்பது, இவர் சென்று அவருடைய திருக்கழுத்திலே அணிவிப்பது. கேட்டார், ஏன் என்ன இவ்வாறு செய்தீர்கள்? அல்ல, நாங்கள் திட்டமிட்டு செய்யலை, எங்களை ஏதோ ஒரு சக்தி எங்களை உந்தியது, எங்களை அறியாமல் செய்தோ. அன்றைய தினத்திலிருந்து அந்த மாலையை சாமி கழட்டலை. 31/5/1929 அவர் உள்ளம் கவர்ந்த தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம். அவர் எழுந்தருளிய இடம் மயூரபுரம். இந்த மயூரபுரத்தில் அவர் நிலைப்படுத்துகிற அந்த நேரத்தில் அவர் திருமேனியில் இருந்த அங்கே மாலையும் உருத்திராக்க மாலையும் இதுதான். தங்கமார் சுகக்கழிப்பினை எடுத்து சாத்து ஞாந்து சிதம்பரத்திடைவோர் துங்க நாரருண் இதை அணிந்தே சொல்க என்று கண்மணி வடம் எனக்கு ஈக செங்கை வேலவ பின்னையில் அடியேன் செய்த கந்த சஷ்டியில் எதிர்வழக்கு பங்கமாம் அடைவாய் செயமெனவே பணித்த வாய்மையும் நான் மறைப்பேனோ. 2 செய்தியை இந்த இடத்துல சொல்றார். தங்க ஆனந்த கழிப்பு என்ற இந்த பகுதியை சொல்லுகிற பொழுது எனக்கு கண்மணி வடத்தை அருளிய அந்த கருணையை நான் என்னென்பேன். அடுத்து சொல்லுகிறார், பின்னையில், பின்னத்தூர், பின்னையில் என்றால் பின்னத்தூர், பின்னையில் அடியேன் செய்த கந்த சஷ்டியில். அவர் இருக்கிற பொழுது எங்கே இருக்கிறாரோ கந்த சஷ்டி வறுமையானால் அதற்கு முதலிடம் கொடுப்பார். அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நடத்தி காட்டுவார். ஆக கந்த சஷ்டி விழா அப்பொழுது நடத்துகிறார் பின்னத்தூரில். செய்த கந்த சஷ்டியில் சாமி ஒரு குரலை எழுப்புகிறார், எதிர் வழக்கு பங்கமாம் அடைவாய். பின்னத்தூரில் வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த காலம் அது. உனக்கு வழக்கு, நீதான் வெற்றி பெறுவாய், அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று இறைவன் உணர்த்தினார். எதிர் வழக்கு பங்கமாம் அடைவாய் செயமெனவே பணித்த வாய்மையும் நான் மறப்பேனோ என்று சான்றோர் பெருமக்களை இந்த உண்மைகளை எல்லாம் சுவாமிகள் அவருடைய பாடல்களின் மூலமாகவே நாம் பார்த்தோம். இதுவரையில் அந்த எவ்வளவு பெரிய அனுபவங்களை அவர்கள் முருகப்பெருமானிடம் இருந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு அவர்களுடைய திருவுருவை நினைவு கூறுவோம். எளியவனுடைய சொற்பொழிவினை இதுகாரும் அன்பாக செய்வமடுத்த அடியார் திருக்கூட்டமாம் இந்த அனைவருடைய பொன்னா திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவினர், அவரவர் நினைவது தம்மை உணர்வதுவே என்ற சிவபோகசாரத்தின் சீரிய கருத்தினை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வந்து இந்த அளவில் உரையினை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.